வெல்கம் டு சேட்டலைட் கார்க்கு. இப்போ நம்ம வண்டியில் வர ஸ்பார்க் பிளக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் இன்ஜினுங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பார்க் பிளக் வரும். இந்த ஸ்பார்க் பிளக் இது 4 சிலிண்டரு இல்லை 3 சிலிண்டர். 3 சிலிண்டராக இருந்தால் 3 பிளக் வரும், 4 சிலிண்டராக இருந்தால் 4 பிளக் வரும். இந்த பிளக் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பார்க் ஃபயர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதாவது பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு இன்ஜின் ஹெட்டில் கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு பெட்ரோலும் ஏரும் கம்ப்ரஸரில் இருக்கும். அதாவது ப்ரெஷராக இருக்கும். ப்ரெஷராக இருக்கும் பொழுது நம்ம இங்கே கரண்ட் வோல்டேஜ் பாஸ் ஆகி இந்த மெயின் எலக்ட்ராடு இருக்குது பாருங்கள். இது மெயின் எலக்ட்ராடுன்னு சொல்லுவாங்க. இது கிரவுண்ட் எலக்ட்ராடுன்னு சொல்லுவாங்க. இது மூலிமா ஸ்பார்க் ஜம்ப் ஆகும். இந்த மாதிரி ஸ்பார்க் ஜம்ப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அங்கே ஃபயர் ஆகும். அதுதான் நம்மளுக்கு பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த மெயின் எலக்ட்ராடு நம்ம தேஞ்சிருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இது மாடல் வேரியண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 mm இல்லை 1.2 mm மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் வரும். எந்த மாடலுக்கு எடுத்தாலும் மேக்ஸிமம் 1 mmலேருந்து 1.2 mm அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது மெயினாக ஸ்பார்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா. இந்த மெயின் எலக்ட்ராடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு மைலேஜ் வராது, ஸ்பார்க் சரியாகவே கிடைக்காது. இந்த மெயின் எலக்ட்ராடு தெரிஞ்சு போச்சுன்னா ஸ்பார்க் ஆகாது. ஸ்பார்க் ஆகாதுன்னா உங்களுக்கு பெட்ரோல் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். உங்கள் வண்டியில் மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னா மெயின் ரீசன் இதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த ஸ்பார்க் பிளக்கும் செக் பண்ணணும், இந்த கேப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணணும். இவ்வளோ மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. இந்த ஸ்பார்க் பிளக்கை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. எல்லாமே என்ன திங்க் பண்ணுவாங்க, மேஜராக திங்க் பண்ணுவாங்க, கிளச்சு போயிடுச்சா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இது ஒரு சிம்பிள் மேட்ரு. இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னாலும் நம்மளுக்கு மைலேஜ் ரொம்ப அடி வாங்கும். இது மெயின் ரீசன். ஸ்பார்க் பிளக்கு மெயின் ரீசன் மைலேஜ் நம்மளுக்கு போராக இருக்குன்னா இது மெயின் ரீசன். இந்த ஸ்பார்க் பிளக்கை கண்டிப்பாக பார்க்கணும்.